விஷ்ணு விஷாலோட தம்பி ருத்ராவோட நடிப்பில் இன்னைக்கு தியேட்டரில் வெளியாகி இருக்கிற ஓஹோ எந்தன் பேபி படத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். படத்தில் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையில் இருக்கிற ஹீரோ ருத்ரா மிஸ்கின் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் விஷ்ணு விஷால் கிட்ட போய் நாம் ஒரு படம் பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு லவ் ஸ்டோரியை சொல்கிறாரு. கதை பிடிக்கல அப்படின்னு விஷ்ணு விஷால் சொல்ல தன்னோட சொந்த லவ் ஸ்டோரியே அவுத்து விடுறாரு ருத்ரா. இந்த கதையவே படமாக பண்ணிடலாம் அப்படின்னு விஷ்ணு விஷால் சொன்னாலும் அதுக்கு ஒரு கண்டிஷனும் போடுறாரு. அது என்ன கண்டிஷன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் மொத்த படமே. புதுமுக நாயகனா விஷ்ணு விஷாலோட தம்பி ஒரு சில இடங்கள்ல நல்லாவே நடிச்சிருந்தாலும் நடிப்புல இவர் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையவே இருக்கு. இவருக்கு ஜோடியா ஹிந்தியில இருந்து மிதிலா பல்கர், இவங்களோட நடிப்பு தான் படத்துல பிரமாதமா இருக்குன்னு சொல்லலாம். மொழி பிரச்சனையால ஒரு சில இடங்கள்ல லிப்சிங்க் மிஸ் ஆனாலும் தன்னோட நடிப்பால அதை ஈடுகட்டிடுறாங்க மிதிலா பல்கர். தமிழ்ல என்ட்ரி கொடுத்திருக்க இவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல தொடக்கம்னே சொல்லலாம். ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்க நடிகர் கொடுத்திருக்கிற கவுண்டர்ஸும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரெடின் கிங்ஸ்லே அவருக்கே உரிய ஸ்லாங்கில் கொடுக்குற ஒரு சில கவுண்டர்ஸ்க்கும் நல்லாவே சிரிப்பு வந்துருக்கு. கிளைமேக்ஸில் மிஸ்கினை வச்சு இவங்க பண்ணியிருக்க ஒரு சில காமெடியும் படம் முழுக்கவே மிஸ்கின் வரும்போதெல்லாம் சின்ன ஸ்மைலோடைய காட்சிகளை நகர்த்தியிருக்காங்க. படத்தோட இன்னொரு ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி. டிவி விளம்பரத்தை ஹெச்டியில் பார்க்குற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரிச்சாகவே இருக்குது. மியூசிக்கும் பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. 4 சீன் வந்தாலும் நச்சுன்னு நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு விஷ்ணு விஷால். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய காட்சிகள் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காகவே போனாலும் ஏஜ் டிஃப்ரென்ஸை வச்சு வரக்கூடிய ஒரு சில சீன்ஸு ஏன் மொத்த படமுமே விண்ணை தாண்டி வருவாயா படத்தை தான் ஞாபகப்படுத்துது. இன்டர்வல் வரைக்கும் நல்லா போயிட்டு இன்டர்வல் முடிஞ்சு படுத்து தூங்குற படம். கதை எங்கே போகுது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் கிளைமேக்ஸில் தான் எழுந்து நிற்குதுன்னு சொல்லலாம். ஏன் எழுந்து ஓடுதுன்னே கூட சொல்லலாம். அந்தளவுக்கு கிளைமேக்ஸு ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. தேவையில்லாத 4 லிப்லாக் சீன்ஸ் வச்சது தான் இந்த படத்தை 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டுமே அப்படின்னு சொல்ல வைக்குது. மற்றபடி ஜாலியான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இழுவையான இடைவேளைக்கு பிறகான காட்சிகளும் புதுசான கிளைமேக்ஸும் இதை ஒரு அபவ் ஆவரேஜ் படம்னே மாற்றிடுது. புதுமுக நடிகர் புதுமுக இயக்குனர்கிட்ட இருந்து இதை விட பெருசாக நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், பிரேமலு மாதிரியான படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களை ஏமாத்தாது. போன வாரம் விஜய் சேதுபதியோட பையன், இந்த வாரம் விஷ்ணு விஷாலோட தம்பி அப்படின்னு இந்த வாரிசு போட்டியில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத படத்தை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.